இங்கே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் சோயா சாஸ், டொமேட்டோ கெட்சப், 2 பல்லாரி, அப்புறமா ஹாஃப் கேப்சிகம், கேபேஜ். இது எல்லாமே நீட்டு வாக்கில் எலசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுடர் ரெடி பண்ணோம், அதை ரெடி பண்ணிடலாம். சோம்பு, ஜீரகம், மிளகு இது 3மே சேர்த்து நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா சிக்கன் 65 பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கிளாஸில் ஒரு எக் மட்டும், நான் ஒரு ஆள் செய்கிறதுனால ஒரு எக் மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணி சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கடாய் காய வச்சு ஆயில் ஊற்றி அதில் பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நல்லா வெந்திருக்கும். வெந்த உடனே நம்ம ஏற்கனவே திரிச்சு வச்சுருக்க அந்த பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோடனே ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டாக வெந்த உடனே கேபேஜ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் நல்லா வெந்த உடனே கேப்சிகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் தான் நல்லா வேகணும் இருக்கிறதுலே. 3மே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே ரைஸ் உதுத்து வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் தான், சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டொமேட்டோ கெச்சப்புமே சேர்த்துக்கிறேன். இது 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பவுடருமே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறமா சிக்கன் 65 நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையுமே நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எந்த பவுடருமே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.